பாடணும். ஹல்லேலூயா. இது போன உடனே பிரச்சனை காத்திருக்கனால நினைக்காதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு இளைப்பாற பண்ணுகிற வருஷம். நான் சொல்ல போறேன், பெரிய பெரிய ப்ராஜெக்டை, பெரிய பெரிய கடலை, பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க எப்படி தாண்ட போறீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி தாண்ட போறீங்க? சுற்றிலும் அப்படியே இளைப்பா இருக்கு. அதான் சாலமோனுடைய நாட்கள்ல ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாராம். அந்த இளைப்பாறுதலின் நாட்களில் அவன் கட்டினது போல அலங்கங்களை யாருமே கட்டல. அந்த அளவு, ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இனி இடையூறுதலும் இல்லை, இனி சண்டைகளும் இல்லை. அப்படியே ரிலாக்ஸ். நான் சொல்றேன், இந்த வாக்கு தத்துவம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலே அப்படியே ஆமென்னு சொல்லி. நான் ரொம்ப கஷ்டமா தான் பாஸ்டர் எல்லாம் செய்றேன். ஒரு 1000 ரூபாய் கிடைக்கணும்னா கூட ரொம்ப வருத்தப்பட்டு நொந்து கெஞ்சி. நிறைய பேருடைய வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப ரிஸ்கா இருக்கலாம். எனக்கு என் தலைமையில இருந்து எப்ப பாஸ்டர் இந்த சுமை நீர்க்கப்படும்? நான் நல்லா தூங்கி பல வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், பல மாதங்கள் ஆயிடுச்சு. நான் நிம்மதியா தூங்குறதே இல்லை பாஸ்டர். 8 மணி நேரம் நான் கண்டினியூவா தூங்குனது அப்படியே 24ல விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பாஸ்டர் இருந்துச்சு. ஏன்னா என் ஆத்துமாவுக்குள்ள கொஞ்சம் கூட இளைப்பாறுதலே இல்லை பாஸ்டர். இப்போ கூட இந்த ஜெபத்துல நான் நிக்கிறேன், என் சரீரம் மட்டும்தான் பாஸ்டர் இங்க நிக்குது, ஆனா என் மனசு அப்படியே தத்தளிச்சுட்டே இருக்குது, அப்படியே கலங்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், எப்படி தாண்டுவேன்? இந்த 2025 எனக்கு நல்லா அமையுமா, கெட்டதா போயிருமா? எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. இந்த வருஷம் நான் படுத்துருவேனோ, இந்த வருஷம் நான் தோத்துருவேனோ, என்னென்னமோ கேள்விகள் எனக்குள்ள போயிட்டே இருக்கு பாஸ்டர். எனக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஆனாலும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் தவறிடக்கூடாது. சரி, எப்படியாவது வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு வார்த்தையாவது கேட்போன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பாஸ்டர் வந்திருக்கிறேன். மற்றபடி என் ஆத்துமாவில் கொஞ்சம் கூட இளைப்பாறுதலே இல்லை. யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், அது ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். எனக்கு ரொம்ப சின்ன வயசு பாஸ்டர், ஆனா என்னுடைய சிந்தையில ஓடிட்டே இருக்கு பாஸ்டர். என் எதிர்காலத்தை நினைச்சு அவ்வளவு பயமா இருக்குது. நான் அடிக்கடி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு நான் உட்கார்ந்துடுறேன். இந்த வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு பயமா இருக்குது. என் பிள்ளை இப்படி இருக்கலாலே, என் மகன் இப்படி இருக்கிறான், எப்படி என் மகளை நினைச்சாலே எந்திரிச்சு உட்கார்றேன், என் மகனை நினைச்சாலே நான் அப்செட் ஆயிடுறேன். ஆனா அந்த 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 எண்ணத்தோட இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்துதான் ஏசப்பா உங்க கையை பிடிச்சு 2025வது வருடம் இந்த ஃபர்ஸ்ட் நாள் முதல் மணி நேரத்தில் கைகளை தட்ட வேண்டாம். அவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல மகளே, இல்ல மகளே, ஒரு முடிவு உண்டு எல்லாத்துக்கும். நீ இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற, இல்ல உன் அழுகைய கழிப்பா அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், நீ துக்கப்படுவ, ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமா மாறும். நீ பாப்ப, நீ காண்ப. என்ன இந்த வருஷம் எந்த பிரச்சனையுமே எனக்கு வரலையே. என் தேசம் அமெரிக்கா இருந்துச்சு, என்னை சுற்றில ஒரு பெரிய இளைப்பா இருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எதை தொடங்கினாலும், எதை கை வச்சாலும் 10 பேர் விரோதமா வர்றாங்க, 10 பேர் எழும்பி நிக்கிறாங்க. என்னால முடிக்கவே முடியல பாஸ்டர், என்னால செய்து முடிக்கவே முடியல. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல வருகிற வருஷம் பாழானதை கட்டுவேன், அலங்கங்களை கட்டுவேன், தாழ்பாள்களை உறுதிப்படுத்துவேன், உன்னை ஒரு ஸ்டாண்ட் பண்ணுவேன், உன்னை நிலை நிறுத்துவேன். 2025வது வருஷம் இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கர்த்தர் நிலைப்படுத்துகிற வருஷம்.
கர்த்தர் நிலைப்படுத்துகிற வருஷம். சுற்றி இருக்கிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணி, சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி, உன்னை சமாதானமாய் அஸ்திபாரம் போட வைத்து, கட்ட வைத்து, அந்த மாளிகையை கர்த்தர் திறக்க வைக்கிறதற்கு நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு கைகளை மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். என்னை சுற்றிலும் என் எல்லை எங்கிலும் இளைப்பாரு, என்னை சுற்றிலும் இளைப்பாரு, என்னை சுற்றிலும் இளைப்பாரு. அதுல ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லு, அவன் கர்த்தரை தேடினவன். எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். தாவீதுக்குன்னு ஒரு பேரை ஆண்டவர் வச்சிருந்தாரு, கிங். தாவீது கிங். என்னன்னா, இந்த தாவீது